ஒருத்தர் வீட்டுக்கு வந்து பார்த்தா பாலில் செஞ்ச காஃபி இருக்கிறத பார்ப்பாரு. அதை பார்த்த உடனே எடுத்து குப்பையில் போட்டுருவாரு. ஆனால் அவங்க அம்மா குப்பையிலேருந்தே எடுத்து வச்சதை குடிச்சிட்டு இருப்பாங்க. இது பாலில் செஞ்ச காஃபி, பால் உங்களுக்கு செட் ஆகாது, இதை குடிக்காதீங்கன்னு சொன்னாலும் வந்து அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. ஃப்ரீயாக வந்தது எதுக்காக விடணும் அப்படின்ட்டு அதை பிடிங்க வச்சு குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்போ இவங்களுக்கே ரொம்ப வயசாகிருச்சு, நிறைய பிரச்சனைங்க இருக்கு. ஆனால் அதுலேயும் உட்காந்து கையில் துணி துவைச்சிட்டு இருக்காங்க. நம்ம வீட்டில் தான் வாஷிங் மிஷின் இருக்கே, அப்புறம் அதில் போய் துவைக்கலாம்ல, எதனால கையில் துவைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறப்போ கரண்ட் பில் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும், அதனால தான் கையில் துவைப்பண்ணுவாங்க. துவைச்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு முதுவலி, கழுத்து வலின்ட்டு எல்லாமே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலில் செஞ்ச காஃபியை குடிச்சதுனால அவங்களுக்கு டைரியாவும் வந்துருச்சு. இப்போ இவரும் கொண்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருப்பாரு. நீயே கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க, நைட்டெல்லாம் கூட தூங்குறதே இல்லை, அதை நான் பார்த்தேன். இப்போ நான் மிஷினில் துவைச்சா கரண்ட் பில்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஆகும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீ வந்து ஆஃபீஸில் இருக்க கேன்டீனில் சாப்பிடுவேன், எனக்கு மட்டும் தானே சமையல் செஞ்சால் அதுவும் ஜாஸ்தி ஆகும். அதனால தான் நான் ஃப்ரீயாக கிடைக்கிற சாப்பாட்டுலாம் சாப்பிட்டுக்கிட்டு கையில் துணி துவைச்சிக்கிட்டு உனக்காக தான் நான் காசு மிச்சம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க. இவருக்காக தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்றதே தெரிஞ்சுக்காம அவங்களே போட்டு அவர் கத்திக்கிட்டு இருப்பாரு.